சேம் செக்ஸ் மேரேஜ் ஆர் சேம் ஜெண்டர் மேரேஜ். பொதுவாக நாம் என்னத்தை பார்த்துட்டு வந்திருப்போம்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறதோ, இல்லை ஒரு பெண் ஒரு ஆணை கல்யாணம் பண்ணுறதோ, அது லவ் மேரேஜாக இருக்கலாம், இல்லை அரேஞ்ச் மேரேஜாக இருக்கலாம். அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும், அதுதான் ஒரு ரீசைக்கிளிங்காக நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சேம் செக்ஸ் மேரேஜில் ஒரு ஆண் இன்னொரு ஆணை கல்யாணம் பண்ணுறதும், ஒரு பெண் இன்னொரு பெண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதும் சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு ஜெண்டரில் வரும். அது எப்படி ஒரு ஆணுக்கு இன்னொரு ஆண் மேலே லவ் வரும், ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண் மேலே லவ் வரும்? அப்படியே அந்த லவ் வந்துச்சுனாலும் அது எப்படி அடுத்த ப்ரோசஸுக்கு போகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஏன் அவங்க ஃப்ரெண்டாக இருந்துட்டு போயிடலாமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை. இந்த மாதிரி சேம் செக்ஸ் லவ்ல வந்துட்டு ஒரு ஆணுக்கு இன்னொரு ஆண் மேலே, இல்லை ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண் மேலே வர லவ் நாட் ஓன்லி லவ்வாக இருக்காது, அது ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பாகவும் கண்டினியூ ஆகும். அதுதான் வந்துட்டு சேம் செக்ஸ் லவ்னு சொல்கிறாங்க. அது நெக்ஸ்ட் ப்ரோசஸ்க்கு அவங்க கொண்டுட்டு போகணும், நாங்கள் லைஃப் லாங் அவங்க கூடயே வாழ்ந்துடுறோம் அப்படின்னு நெக்ஸ்ட் ப்ரோசஸ்க்கு கொண்டுட்டு போகிறதுக்கு தான் சேம் செக்ஸ் மேரேஜுங்கிற ஒரு இதையை கொண்டு வந்திருக்காங்க. வேர்ல்டு வைட் பார்க்குறப்போ யூரோப் மாதிரியான கண்ட்ரிலாம் இதை வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இதுக்காக ஒரு லாவே கொண்டு வந்துட்டாங்க. சொல்லப்போனால் 1.5% மேலே சேம் செக்ஸ் மேரேஜ் எல்லாம் ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொல்லப்படுது. பட் இந்தியா மாதிரியான கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ணுற கண்ட்ரி என்ன பண்ணுங்கிறது தான் முக்கியமான கேள்வியாக இருக்குது. 2018 இந்தியன் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாது, ஆனாலும் இது வந்து லீகலாக எடுத்துக்க முடியாது. இது நேச்சர் ஓரியன்ட் கிடையாது, இது கல்ச்சர் ஓரியன்ட் கிடையாது, இது லீகலாக எடுத்துக்க முடியாதுன்னு இது வரைக்கும் இதுக்கான ஒரு லா ஆர் ரெகக்னைசேஷன் கிடைக்கல. ஸோ வந்துட்டு இந்தியாவில் ஒரு ப்ராப்பரான மேரேஜ் பண்ண போகிறாங்க சேம் செக்ஸ் மேரேஜ்னா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க இருக்காங்க. சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்காம சூசைட் பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆஃப்டர் மேரேஜ் இவங்க ஒரு குழந்தை பெற்றுக்கணுன்னா கூட ஒரு சரகசி மூலமாக தான் பெற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் இன்னும் இந்தியாவில் வந்துட்டு இதை அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்காங்க? ஸோ அக்செப்ட் பண்ணிக்கணுமா வேண்டாமான்னு உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, ஸோ அதை கமெண்ட்டில் போடுங்க.